Hello friends, welcome back to my channel Ungal Thedal. இந்த வீடியோவில் reusable cloth pads பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிராண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Giocare கொடுக்குற reusable pads தான். இதோடைய ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதை ஒரு அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய பேக்கிங் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு பேக்கிங் தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த ஜூட் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பவுச் ஒன்று செஞ்சு தராங்க. Giocare வந்து அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Giocareல இந்த reusable பேட்ஸ்லாம் சிங்கிள் பேட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதில்ல, ஒரு காம்போ அந்த மாதிரி பேக்கில் தான் கொடுக்குறாங்க. நமக்கு எந்த மாதிரி காம்போ பேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங்கில் இப்படி ஒரு கார்டு ஒன்று தர்றாங்க. இந்த கார்டால் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது லாங் லாஸ்டிங், பர்ஃப்யூம் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ, லீக் ப்ரூஃப், இக்கோ ஃப்ரெண்ட்லி, யூனிக் ஷேப், இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றின பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த கார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஜிப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்தது, இதில் அன்பாக்சிங்காக ஆர்டர் பண்ணியிருந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸி பேட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மேக்ஸி வந்து ஒரு 4 பேட்ஸ் வந்து காம்போவில் வருது. இது வந்து ஹெவி ஃப்ளோக்கு. இந்த கார்டில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய ப்ரைஸ், இந்த 4 பேட்ஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 700 rupees. இதோட சேர்த்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. Giocare பேட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் வாஷ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேடுமே வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க, நம்ம பே பண்ணதுக்கான ரெசிப்ட். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணியும் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடு சேர்த்து, இந்த காம்போவோடு சேர்த்து ஒரு பவுச் ஒன்று தராங்க, லீக் ப்ரூஃப் பவுச். ஆக்சுவலாக நீங்கள் எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பவுச்சில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். அதுக்காக இந்த பவுச் தராங்க. இது ரொம்பவே ஹேண்டியாக இருந்துச்சு. இது மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த பனியன் மெட்டீரியல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் அது ரொம்ப குவாலிட்டியான பனியன் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் பீஸ் மட்டும் ஆர்டர் பண்ண முடியாது போல். ஹேண்டியாக இருக்கிறனால இது ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியுது. இதுதான் ஃப்ரண்ட் சைட், அதிலே ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகிறனால நமக்கு ஹெல்த் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ரியூசபிள் பேட்ஸ்க்கு நிறைய பேர் இப்போலாம் ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டுருக்காங்க. இதனுடைய அப்சப்ஷன் லெவல் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் லேயர் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா PUL லேயர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு அந்த ரெயின் கோட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், அதை வச்சு உள்ள லாஸ்ட் லேயர் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிடுறாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேட்ஸை விட இது ஜாஸ்தியான அப்சர்ப்ஷன் இருக்குது. இது லீக்கேஜ் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து லீக்கேஜ் வந்து வரதில்லை. அப்படி லீக்கேஜ் ஆறுது அப்படின்னா கூட உங்களுக்கு உள்ள அந்த லேயர்ஸ் இல்லாமல் அந்த சைடில் விங்ஸ் இருக்குல்லையே, அந்த விங்ஸ் வழியாக லீக்கேஜ் வந்தால் தான் உண்டு. ரீயூசபிள் கிளாத்மே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக 100% வந்து சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ நம்ம சேஃப்னு சொல்லலாம் அப்படின்னா ஒன்லி நீங்கள் சன் ட்ரை பண்ணி அதை நீங்கள் சானிடைஸ் பண்ணி யூஸ் பண்ணும் போது தான். நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு, நார்மல் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சன் ட்ரை கண்டிப்பாக பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரேஷஸ், அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஃப்ளோ தான் வரும். ஹெவி ஃப்ளோ நார்மலாக நம்ம சானிட்டரி நாப்கின் வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ வைக்கும்போது ஹெவி ஃப்ளோ வரும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி கிளாத் பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ வரது இல்லை, மென்சுரேஷன் பெயின் வந்து நமக்கு கம்மியாகுது.
இதனுடைய யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை த்ரோ பண்ணிடணும். நீங்கள் கண்டிப்பாக வேறு மாற்றிடணும். நான் அன்பாக்சிங் பண்ணினது வந்து மேக்ஸி பேட்ஸ், அதாவது மேக்ஸி பேட்ஸ்ன்றது வந்து லாஸ்ட் சைஸ், அதாவது ஹெவி ஃப்ளோக்காக யூஸ் பண்ணுற பேட்ஸ். இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸி பேட் அதோடைய சைஸ் வந்து 13 இன்ச்சஸ் வருது. இன்னொரு பேட், அதாவது இன்னொரு சைஸ் நெக்ஸ்ட் கம்மியான சைஸ் உள்ள பேட் வந்து இந்த லைட் ப்ளூவில் இருக்கிற அந்த பேட். இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் சைஸ். இது வந்து ரெகுலர் சைஸோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸி பேடை விட 1 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. இதனோட மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா சம்மரில் நல்லா சானிடைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பேட்ஸ் வந்து சன்ட்ரை நல்லா பண்ண முடியும். சன்னே இல்லாத அந்த வின்டர் சீசனில், இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை சன்ட்ரை பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயம். அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பேட்ஸ் தான் நம்ம தேடி போகிற மாதிரி இருக்கும். அப்போயும் நீங்கள் போகும்போது நீங்கள் ஆர்கானிக் பேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக அமையும். இது வாஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டெயின்லாம் இருக்காது. அந்த ஸ்டெயின்லாம் இல்லாமல் தான் ஈஸியாக வாஷ் பண்ணுற மாதிரி உள்ள ஃபேப்ரிக் தான் இது. நீங்கள் சன்ட்ரை பண்ணாமல் நார்மலாக நீங்கள் சும்மா பாதியிலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நல்லா ட்ரை பண்ணாமலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்பாகவும் அமையும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெல்த்தின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய கைனகாலஜிஸ்ட் வந்து இப்போலாம் வந்து reusable பேட்ஸ் கன்வெர்ட் ஆக சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எத்தனை பேட்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேட்ஸையுமே வந்து இந்த மாதிரி பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்று மேலே இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்டெயின்லாம் ரிமூவ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம், மோஸ்ட்லி நீங்கள் பயோ வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை டைரக்ட் சன்லைட்டை நீங்கள் காய வைக்கலாம். இந்த மாதிரி பேட்ஸ் வந்து நம்ம 2 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து மக்கி போகிற தன்மை உள்ள குப்பை வந்து ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, சீக்கிரம் மக்கி போயிடும். இதில் வந்து உங்களுக்கு இது மூலமாக நம்ம பெரிய லெவலில் நமக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம டன் கணக்கில் இருக்க வேஸ்டேஜ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. ஜியோகேரில் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். லீக் ப்ரூஃப் பவுச் வந்து 50 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த லீக் ப்ரூஃப் பவுச் வந்து நம்ம நார்மலாக கேரி பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற பவுச் தான் இது. அடுத்து பார்க்குறது ஸ்டார்டர் கிட். அதாவது இது 3மே வந்துடும். உங்களுக்கு மேக்ஸி பேட் வரும், ரெகுலர் பேட் வரும், ஒரு பேண்டி லைனரோட வரும். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து 4மே உங்களுக்கு ரெகுலர் சைஸில். இது வந்து 600 ருபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ரெகுலர் சைஸில் தான் வரும் இது எல்லாமே 4மே. அப்புறம் வந்து மேக்ஸி பேட்ஸ் இந்த 4 பீசஸ் வரும். இந்த 4 பீசஸ்மே உங்களுக்கு 700 ருபீஸ்க்கு கிடைக்குது வித் லீக் ப்ரூஃப் பவுச்சோட சேர்த்து. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது 2 மேக்ஸி பேட்ஸ், அப்புறம் 2 ரெகுலர் சைஸ் 4 பீசஸில் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கிட், ஒரு பீரியட்க்கு கம்ப்ளீட் கிட் வந்து நீங்கள் கவர் ஆகிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 1550 ருபீஸ்க்கு வரும். எல்லா சைஸுமே இதில் கவர் ஆகுது. அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு நார்மல் ஃப்ளோக்கு இருக்கிற ஒரு பேண்ட்டி. அதாவது என்ன மாதிரி பேண்ட்டி அப்படின்னா பீரியட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற பேண்ட்டி இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4மே பேண்ட்டி லைனர் காம்போ ஆஃபர். இது ஒரு காம்போ ஆஃபர். பேண்ட்டி லைனர் மட்டும் வாங்கணுன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு அன்பாக்சிங் கூட பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.